ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீர தீர சூரன் படத்தோட கதையை தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர்ல எல்லாராலையும் பெரியவர்னு அழைக்கப்படக்கூடிய ரவி, அவரோட பையன் கண்ணன். இவங்களோட வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு வந்து, "என்னோட புருஷனை என்னடா பண்ணீங்க? செஞ்சீங்க? மரியாதை என் புருஷனை என்ட்ட குடுங்கடான்னா." திருவிழா அதுவுமா பிரச்சனை பண்ணாத, மரியாதை இங்க இருந்த போன அடிச்சு விரட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் என்னோட மனைவியும் பிள்ளையும் காணோம்னு சொல்லிட்டு, எஸ்பி ஆஃபீஸ்ல இருக்க நம்ம எஸ்.ஜே. சூர்யாட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. நம்ம எஸ்பியா இருக்க எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்கன்னா, இவங்க மேல ஏற்கனவே வந்து ஒரு கொலவெறியில இருப்பாரு. இந்த காரணத்த வச்சு எப்படியாவது அப்பே மகன் 2 பேரையுமே என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ரவி பார்த்தீங்கன்னா, இவங்கட்ட இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே விலகி போன இவங்களோட வேலைக்காரன் காளி, நம்ம விக்ரம, அவர் கால்ல விழுந்து கெஞ்சி எப்படியாவது அந்த எஸ்பிய போட்டு தள்ளி என்னைய என் மகனையும் உயிரை காப்பாத்து அப்படின்றாரு. நம்ம காளி ஏன் இவங்கள விட்டு விலகி போனாரு? எஸ்பிக்கு இவங்களுக்கு என்ன பகை? நம்ம காளி இவங்க 2 பேரையும் காப்பாத்துனாரா? இல்லையாங்கிற எல்லாத்தையுமே எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் வச்சு கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல முடிச்சிருக்காங்க நண்பா. உங்களுக்கு விக்ரம் பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு ரவியும் அவங்களோட குடும்பத்தையும் காட்டுறாங்க. அங்க கண்ணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த லேடி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என் புருஷனை என்னடா பண்ணீங்க செஞ்சீங்க? என் புருஷன் இங்க இருந்து வராம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ட மாணிக்க திட்டிட்டு இருந்தா, அங்க நம்ம கண்ணனோட தங்கச்சி ஸ்ரீஜா வந்துட்டு மரியாதையா போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அடிச்சு விரட்டி விடுறாங்க. அவங்க திருவிழாக்கு அதுவுமா சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுத்துருப்பாங்க. வெளியே அந்த பிள்ளைய இழுத்துட்டு போகும்போது அந்த பிள்ளை அழுகுது, "அம்மா எனக்கு சிக்கன் வேணுமா வேணுமான்னு" சொல்லி அழுதோம்னா, வெளியே போனவங்க மறுபடியும் கரெக்டாக யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்க சிக்கன் எடுத்து பாப்பாக்கு கொடுக்கணுங்கிறதோட அங்க நம்மளுக்கு சீனை கட் பண்றாங்க. எஸ்பி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாட்ட அவங்க வீட்டுக்காரரும் நண்பரும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. "சார், ஏற்கனவே பெரியவரா அவங்க பையனை என்னை கொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு எதிரா நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அதுக்காக நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். இப்போ என்னைய காணோம்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி அங்கே போய் விசாரிச்சிருக்கா, சண்டை போட்டிருக்கா. அதுக்கப்புறம் அவளை காணோம் சார், அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் சார் ஏதாவது பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே இவங்க மேலே கோவமா இருக்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா யோசிக்கிறாரு. "டேய், நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனால் காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லும்போது, இதை நம்ம பெருசாக கொண்டு போக முடியாது. நான் சொல்ற மாரி நீ செய்யி, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." நம்மளுக்கு எஸ்.ஜே. சூர்யா டிஐஜி எல்லார்ட்டயும் பேசி கெஞ்சி கூத்தாடி அவரோட பையன் கண்ணனை என்கவுண்டர்ல போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. அந்த விஷயம் இங்க அதுக்குள்ள நம்மளுக்கு ரவிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. "என்னடா சொல்ற? இதுக்காக நம்மள என்கவுண்டர்ல போடணும்னு பிளான் பண்ணியிருக்கான். அந்த பிள்ளை ஏதாவது பண்ணீங்களாடானா?" "அப்பா, சத்தியமா நாங்க எதுவும் பண்ணலப்பா. இங்கேருந்து அடிச்சு விரட்டி விட்டதோட சரி. நீ போய் தலைமறைவாரு. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை மட்டும் தலைமறைவா இருக்க சொல்றாரு. நம்ம ரவியோட ஒய்ஃப் கேட்குறாங்க, "ஏங்க, நான் வேணா காளிட்ட பேசி பார்க்கவா? நான் சொன்னா காளி கேட்பானா? கழுத்துக்கு இன்னும் கத்தி வரல. கழுத்துக்கு நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்போதைக்கு நீ அவனுக்கு அடிக்க வேணாம். நான் நேரடியா போய் அந்த எஸ்பிய பார்க்குறேன்." அப்படின்றாரு. அதே சமயம் இங்க நம்மளுக்கு எஸ்பி பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீமை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. "ஏய், என் பேட்ச்மேட் டிஐஜி அவன்ட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ரவி அவங்க பையனை செஞ்சதுனால தான் டிராஃபிக் அதுக்கு இதுக்குன்னு மாறிட்டு மறுபடியும் இப்போ இந்த போஸ்டிங்க்கு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்கள போட்டாகணும். விடிஞ்சிருச்சுன்னா அவங்க கோர்ட்ல போய் ஆஜராயிருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்கள முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு மொத்த டீமையும் கொண்டு வராரு. அதே மாதிரி, "சார், பொண்ணு காணாம மட்டும் போயிருச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த அளவுக்கு கொண்டு போக முடியாதுல்ல சார். ஒருவேளை அவ உண்மையிலே சாகலைன்னா என்ன சார் பண்றது?" அப்படின்னா, "ஒருவேளை அவ செத்து போய் பொணம் கிடைச்சிருச்சுன்னா, நீ சொன்ன மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம்ல. பொணத்துக்கு ரெடி பண்றா." அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட்ட சொல்லி அனுப்புறாரு. இங்க நம்ம ரவி எஸ்பி ஆஃபீஸ் வந்தோம்னா, "நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். என் பையனோட உயிர் முக்கியம். அவனை மட்டும் எதுவும் பண்ணாம விட்டுருங்கண்ணா." "யோவ், நான் என்னையா பண்ண போறேன்? அவன் பொண்டாட்டி பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான். எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். உன் பையன வர சொல்லு, விசாரிச்சுட்டு அனுப்பி விட்றேன்னா." "இல்ல, நான் வேற மாரி கேள்விப்பட்டேன். என்கவுண்டர் அப்படி இப்படின்னு. நீங்க வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருங்க. நாளைக்கு காலையில என் பையன கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்றேன்னா." நம்ம எஸ்பி டென்ஷன் ஆயிட்டு கத்துறாரு. "ஏன்டா, உன் பையன சேஃப்டியா பதுக்கி வச்சுட்டு காலையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நான் சொல்றேன். முடிஞ்சா நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போடா. இன்னைக்கு நைட்டு தாண்டுறானான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பி விட்டுறாரு. நம்ம ரவி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அங்க வீட்ல மொத்த போலீஸ் டீம் வந்து ஒரு பொணத்த தோண்டி எடுத்துட்டு போகுது. அங்க ஸ்ரீஜா டென்ஷன் ஆயி கத்திட்டு இருக்காங்க. "யார்றா நீங்க? யாரோட பொணத்தடா தூக்கிட்டு போறீங்க, செய்றீங்கன்னு?" கேட்டா, "ஏய், அந்த பிள்ளையோட பொணம் கிடைச்சிருச்சு. அந்த குழந்தைய என்னடா பண்ணீங்க, செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஸ்ரீஜா உடனே இங்க ரவிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "அப்பா, நீங்க வீட்டுக்கு வராதப்பா, இவங்க வேற மாரி பிரச்சனைய பெருசாக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பொணத்த தோண்டி எடுத்துட்டு அண்ணன் தான் அந்த பிள்ளைய கற்பழிச்சு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்கப்பா. கண்டிப்பாக உன்னைய அண்ணன 2 பேரையுமே விட மாட்டாங்கப்பா. நீ வீட்டுக்கு வராதனா." நம்ம ரவி, "நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நானா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. நம்மளுக்கு இங்க கண்ணே ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆயி கத்துறாரு. "நம்மளுக்கு இந்த அசிங்கம் தேவையா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நான் எஸ்பிய போடலாம் செய்யலாம்னுனா." நம்ம ரவி சொல்றாரு, "இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஸ்பிய போடுறோம். ஆனா நீயோ நானோ இல்ல. நம்ம பேர் வெளிய வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க காளி வீட்டுக்கு வராரு.
அங்க நம்ம ரவியோட இருக்க வெங்கட் கேட்குறாரு, பெரியப்பா நம்மளுக்கு இந்த காளி சரியா வருவானா செய்வானான்னு கேட்டா, ஏன்டா சுதாகர் சம்பவத்தை மறந்துட்டியா? இல்ல பெரியப்பா, வாடா காளி வீட்டுக்கு போய் அவனை பார்ப்போம் அப்படிங்கும்போது நம்ம காளியை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி 2 குழந்தைகள் அவங்களோட அம்மாவோட ரொம்பவே சந்தோஷமா ஒரு மளிகை கடை வச்சுட்டு ஒரு சராசரி வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம காளியோட ஒய்ஃப் கலை வெங்கட்ட பார்த்த உடனேவே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் செஞ்சிருக்கானா தெரியல பொறு நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பெரியப்பா வந்திருக்காரு அப்படின்னா, எங்கடா எதுக்குடா அப்படின்னா மாடியில இருக்காருன்னு சொன்னோடனே வேகமா நேரா அவரை போய் பார்க்கறான். பார்த்த உடனே இப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது ராத்திரிக்குள்ள எஸ்பியை போட்டே ஆகணும்னு சொன்னோம்னா, இல்லைங்கய்யா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் செய்றேன். ஆனா இத செய்ய முடியாது. ஏன்னா, நித்தம் நித்தம் நான் கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு என் பிள்ளைகள தண்டிச்சிராதன்னு சொல்லிட்டு, நான் மறுபடியும் இன்னொரு பாவம் பண்ண மாட்டேனா? ஏய் எந்த வகையிலும் உன் பேர் வெளிய வராது. போன தடவை எப்படி உனக்கு பதிலா வெங்கட் போய் சரண்டர் ஆனான். அதே மாரி இந்த தடவையும் போய் அவனே சரண்டர் ஆக சொல்றேன். எதுவுமே நீ செஞ்ச மாரியே இருக்காது. எப்படியாவது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சுட்டு என் பிள்ளைய காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு டக்குன்னு கால்ல விழுந்துறாரு. நம்ம கலை வந்து பாத்துடுறாங்க. நீ கீழ போ. நாங்க காஃபி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைய அனுப்பி விட்டுட்டு, சரிங்கய்யா. பழைய ஜாமான் எல்லாம் வீட்ல அப்படியே தானே இருக்கு அப்படின்னா, இல்லடா சில ஜாமான் மட்டும் யூஸ் பண்ணோம்னா, அந்த கிழங்கெல்லாம் அப்படியே தானே இருக்குன்னா, டேய் அது எப்புட்றா சரியா வரும்னு கேட்டா, சரியா வரும். அது எங்கேருந்து எப்படி எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி தெரியும்ல. அத வச்சு நம்ம எது செஞ்சாலும் நம்ம பேரு வெளிய வராது. அது நம்மட்ட இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமும் எதுவும் கிடையாது. அதுதான் சரியா வரும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர அனுப்பி விட்றாரு. நம்ம காளிக்கு புதுசா ஒரு செல்ஃபோனு, சிம்மும் வாங்கி குடுத்துட்டு, "இதுலேருந்து நீ எனக்கு கான்டாக்ட் பண்ணு. உன் செல்ஃபோன நீ வச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொன்னோம்னா, இங்க கீழ கலை வந்தோனே டென்ஷன் ஆயி கத்துறாங்க. "எங்க போற? என்ன பண்ற? எதுக்கு அந்த ஆள் உன் கால்ல விழுந்தாரு? நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? செஞ்சிருச்சா? இப்பதான் நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் செய்றேன்னா, நான் போகலடி. போதுமா? நான் போகல" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயி கத்திட்டு, வீட்ல எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம வெங்கட்ட மட்டும் கூட்டிட்டு அந்த இரும்பு பெட்டி எடுத்துட்டு வராரு. அது என்னடா கிழங்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ள இருக்கிறது பூரா கன்னி வெடி. "என்னடா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மொத்தமா வெடிச்சு சிதறிரும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா இந்த இடத்துக்கு தான் எஸ்பி நம்மளுக்கு வருவான். அதனால இங்க நம்மளுக்கு ஃபுல்லாவே புதைச்சு வைப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கன்னி வெடியும் கம்பியில ஒண்ணு ஒண்ணு கனெக்ட் பண்றாரு. இதுல ஏதாவது ஒண்ணுல ஏத்துனாலும் மொத்தமா வெடிச்சிரும். அவனோட உடம்புல ஒரு பாகம் கூட மிஞ்சாது. அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் குடுத்துட்டு இருக்கும்போதே, நம்மளுக்கு அங்க எஸ்பி ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம எஸ்பி சொல்றாரு, "2 பேரையுமே தூக்கணும். 2 பேரையுமே வச்சு நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட போடணும். அந்த லொகேஷன போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்க நான் மார்க் பண்றேன். அங்க நீங்க கூட்டிட்டு வந்துருங்கன்னு" சொல்லிட்டு நேரா இவர் அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட தான் வராரு. அதே இடத்துல தான் நம்மளுக்கு வரப்போறாருன்னு சொல்லி தெரிஞ்சு, நம்ம விக்ரம் பூரா கண்ணி வெடிய செட் பண்ணிட்டு இருக்காரு. "டேய் எஸ்பி கிளம்பிட்டானா? வந்துட்டு இருக்கானா இந்த வழியிலன்னு" சொல்லி சொல்லும்போது, வேகமா எடுத்து வச்சுட்டு இருந்தா, நம்ம வெங்கட்டுக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்து, அவர் கையில வச்சிருந்த கண்ணி வெடிய அப்படியே போட்டுட்டு உருள்றாரு. "டேய் வெடிக்க போதுடா கிழங்கு" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா போனோம்னா, அவர் காக்கா வலிப்பு வந்து இழுத்துட்டு இருக்காரு. "டேய் கம்பிய இழுத்து விட்டுறாதடா, இழுத்து விட்டுறாதன்னு" சொல்லி இறுக்கி புடிச்சிட்டு இருக்கும்போதே, அங்க நம்மளுக்கு எஸ்.ஜே. சூர்யாவோட கார் வந்துருது. வந்துட்டு கரெக்ட்டா அந்த லொகேஷன்ல நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு. "ஓகேடா, இந்த லொகேஷன் தான் கரெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல மார்க் பண்ணி இங்க வச்சு தான் அவங்கள போடணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இங்க சைலன்ட்டா இருந்தா, எந்த கண்ணி வண்டியிலயுமே ஏத்தாம அவங்களோட கார் ரிட்டர்ன் போயிருது. நம்ம வெங்கட்ட தட்டி எழுப்பி உட்கார வச்சுட்டு, "தண்ணிய குடிடான்னா." "அண்ணே சாரிண்ணே தெரியாம நடந்துருச்சுண்ணே" அப்படின்னு சொன்னா, "விட்றா ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா." இங்க நம்ம எஸ்பியோட டீமு கண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது, அவன் ஒரு மில்லுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த மில்லுல போய் பார்த்தோம்னா, அவன் இல்ல. அங்க இருக்கவன அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சோம்னா, "சார் நீங்க சொல்றது உண்மைதான் சார். கண்ணன் இங்க தான் சார் இருந்தாரு. ஆனா பெரியவர் இங்க வரல சார். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வேகமா கிளம்பி இங்கேருந்து போனார் சார்னா." "எப்படிடா எப்படிடா இன்ஃபர்மேஷன் போணுச்சு நீங்க அங்க போறீங்க செய்றீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்க நம்மளுக்கு பெரியவர காட்டுறாய்ங்க. நம்ம கண்ணன கூப்பிட்டுட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. நல்ல வேளைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் டயத்துக்கு ஃபோன் அடிக்கலன்னா, இந்நேரம் நம்ம பையன பார்த்திருக்கவே முடியாது. நம்மளுக்கு இங்க கண்ணன கூப்பிட்டுட்டு நேரா நம்மளுக்கு ஊர் திருவிழா நடக்குது. திருவிழா ஏரியாவுக்கு வந்தோம்னா, நம்ம எஸ்பி மிஸ் ஆயிட்டாருங்கிறத ரவிக்கு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. "எப்புட்றா அவன் மிஸ் ஆனான்?" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு, இங்க நம்மளுக்கு காளிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "காளி என்னடா ஆச்சு? உன்னைய நம்பி தானடா இவ்வளோ பெரிய பொறுப்ப விட்டு நானு செஞ்சேன் நானுன்னா." "ஐயா, இப்படி நம்மளுக்கு வெங்கட்டுக்கு எப்பொழுது வரும்ல, அந்த மாரி வந்துருச்சுயா. அதனால வேற வழி இல்லாம வெங்கட்ட பார்க்க வேண்டியதாயிருச்சு. அதுக்குள்ள இவன் மிஸ் ஆயிட்டானா, அந்த நாய் செத்து தொலையட்டும்னு விட வேண்டியதானடா." அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, நம்ம கண்ணன் பக்கத்துல "ஃபோன குடுங்கப்பா" அப்படின்னு சொல்லி வாங்கி பேசுறாரு. "டேய் கிழிஞ்ச ட்ரவுசர போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் மறந்து போயிருச்சா? பழச மறந்துட்டு இருக்கியா காளி? உனக்கு ஒரே விஷயம் தான். அந்த எஸ்பிய நீ போடல, உன் குடும்பத்த என்ன பண்ணுவேன்னே தெரியாது. மொத்த குடும்பத்தையும் தூக்கிருவேன்டா." அப்படின்னா இங்க நம்மளுக்கு காளி டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. டக்குன்னு அவங்க அப்பா ஃபோன புடுங்கி, "ஏய் காளி அவன் பேசுனதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதடா, செய்யாதடா. நீ கோச்சுக்காதடா. எப்படியாவது அவன போடுறேன்னா." "ஐயா வாக்கு குடுத்துருக்கேன்.
அந்த எஸ்பி வீட்லயே போய் அவனை போடுறேன்னா, எப்புட்றா வீட்ல போய் போடுவேன்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்க நம்ம ரவி கண்ணன்ட்ட சொல்றாரு, "டேய் உனக்கு இவ்வளவு வயசாயும் அறிவு வரல. எவனையாவது ஒருத்தன்ட்ட அவன் குடும்பத்த தூக்கப் போறேன், செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லக்கூடாது. உன் குடும்பத்த தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொல்லணும்" அப்படின்றாரு. நம்ம காளிக்கு டவுட் ஆயி அவரோட ஒய்ஃப் கலைக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சா அவங்க திருவிழால இருக்கிறது தெரியுது. இவர் புது நம்பர்லேருந்து அடிச்சோனே, "ஹலோ யாரு? யாருன்னு?" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஏய் யார்றா நீ? என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, செய்ற போடாம தாங்கிட்டு" அப்படின்னு அங்க கலை சத்தம் போடுறது கேட்குது. அதை கேட்ட உடனேவே இவர் டக்குன்னு டவுட் ஆகி ஃபோனை வச்சுட்டு நேரா இங்க வெங்கட்கிட்ட சொல்றாரு, "நீ எஸ்பி வீட்லயே இரு. அந்த ஆள் வந்தா எனக்கு சொல்லு. நான் நேரா போய் கிழங்க பத்திரப்படுத்திட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க திருவிழாக்கு வராரு. அங்க மூஞ்சிய மறைச்சிட்டு ஃபுல்லா தேடி பார்க்கறாரு. நம்ம ரவியோட ஆட்கள் அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா, நம்ம கலை எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, அங்க கலை அவங்க குடும்பத்தோட உட்காந்து திருவிழால ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தான் இவர் கொஞ்சமாவது நிம்மதியாறாரு. ஆனா இவங்களோட ஆட்கள் சுத்து போட்டுட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்ச உடனே நேரா இங்க வந்து எஸ்பியோட காரை மறிச்சு நிக்கிறாரு. "யார்றா அது? ஹை பீம் போடு" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம காளியோட மூஞ்சிய பார்த்தோன்னே எஸ்பி அப்படியே நடுங்குறாரு. இங்க இருந்து ஒருத்தனை அனுப்பி, "ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லி அனுப்புனோம்னா, "சார் எதுவும் இல்ல சார்னா, அவன் வெறும் மளிகை கடை தான் வச்சிருக்கானா சார், வேற எதுவும் பிரச்சனை இல்லைனா." நம்ம எஸ்பி அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. "உனக்கு என்னடா தெரியும்?" அப்படின்ட்டு அவனை வர சொல்லுன்னு காரை விட்டே இறங்காம தள்ளி உட்காந்து பேசுறாரு. "என்ன காளி, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டா, "கண்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் ஒரு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என் குடும்பத்தை தூக்கிடுவேன்ட்டாங்க. என் குடும்பம் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னோம்னா, "உன் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன், ஆனா கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீ சொல்லு. கண்ணன் இப்ப திருவிழால தான் இருக்கான், என் பொண்டாட்டி பிள்ளையும் திருவிழால தான் இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம்னா, நீ சொன்ன விஷயம் மட்டும் ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா, குடும்பம் முக்கியம் காளி" அப்படின்னா, நம்ம காளி டென்ஷன் ஆயிட்டு, "இங்க கேளுங்க, நான் பழசு எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போய் என் குடும்பம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எதையும் மறந்துட்டு வாழல. என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா, நான் மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகம் இருக்கட்டும்." நம்ம எஸ்பியால எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே சைலண்டா இருந்தா, நம்மளுக்கு பழசு என்னதான் அப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காளிக்கு கல்யாணம். நம்ம வெங்கட் ரூம் ஃபுல்லா தேடி பார்க்குறாரு. காளியவே காணோம். "திலீப் எங்கடா இருக்க? காளி அண்ணன காலையிலேருந்து காணோம்டா" அப்படின்னு சொன்னோம்னா, "டேய் நானும் காலையிலேருந்து பார்க்கல, எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியலையேடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மாட்ட வந்து சொல்றாரு. "அம்மா, காளி எங்க போனாருன்னு தெரிலம்மா." நேரா அவங்க பொண்ணோட ரூம் கலை ரூமுக்கு போனோம்னா, "ஏய் கலைனா அண்ணிட்ட சொல்லாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திலீப்புக்கு, "டேய் அண்ணிட்ட சொல்ல போறாங்கடா, எப்படியாவது காளி எங்க இருக்காருன்னு கண்டுபிடுறானா." நம்ம அம்மா நேரா கலையோட ரூமை தட்டுறாங்க. "ஏய் கலை, காளிய ராத்திரிலேருந்து காணோங்கிறாங்க, அந்த நாய் உள்ளதானே இருக்கு, மரியாதை கிளம்பி வர சொல்லுனா." நம்மளுக்கு பொண்ணு ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்காரு. "டேய் எந்திரிச்சு போடா, அம்மா வெய்யுதுடா" அப்படின்னு சொன்ன உடனே ஜன்னல் வழியாவே அவர் பொண்ணு ரூம்ல இருந்து மாப்பிள்ளை ரூமுக்கு போறாரு. அங்க போனா வெங்கட்ட பார்த்துட்டு, "அண்ணே நீ இங்கதான் இருக்கியானே" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய், "அம்மா அண்ணன் உள்ள குளிச்சுட்டு தாம்மா இருந்திருக்கு." "ஓ அப்படியா, சரி சரி, சீக்கிரம் உங்க அண்ணனை குளிச்சுட்டு கிளம்பி வர சொல்லுனா." குளிச்சுட்டு மறுபடியும் நம்மளுக்கு கலையோட ரூம்க்கே போறாரு. போயிட்டு, "ஏய் வேஷ்டி எங்கடி, எனக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியேனா." அங்க நம்மளுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கி வச்சிருக்கத பார்த்த உடனே, "ஏய் எனக்கு தெரியாம நீ வாங்கி வச்சிருக்க? உனக்கு நான் வாங்கி வச்சிருப்பேன்ல, உனக்கு தான் இது கல்யாணம், எனக்கு இல்ல" அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கலைக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம காளி சொல்றாரு, "நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொன்னா." "சரி சாரி, இனிமே பேசல." நம்ம கலைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கை குழந்தையே இருக்கு. ஆனா, அந்த குழந்தை என்ன ஏதுங்கிற கதை எதையுமே சொல்லல. இவர் பார்த்தீங்கன்னா, இவங்கள விரும்பி மறுபடியும் கல்யாணம் முடிச்சுக்கிறாருங்கிறது மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்க பெரியவரும், கண்ணே எல்லாருமே தாலி எடுத்து குடுக்கறதுக்காக வந்தா, கரெக்ட்டா கல்யாண டயத்துல நேரா எஸ்பி உள்ள வராரு. உள்ள வந்துட்டு கண்ணு மேல கைய வச்சுட்டு, "கண்ணா இங்க வா, உன்ட்ட பேசணும்னு" சொன்னோம்னா, "யார் மேல கைய வைக்கிற செய்ற" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு நம்ம காளி சண்டைக்கு போனா, நம்ம எஸ்பி, "காளி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரியா? அமைதியாகு, அமைதியாகு. சும்மா பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ தாலி எடுத்து குடுங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம கலை டென்ஷன் ஆயிட்டு அப்படியே உம்முன்னு இருக்காங்க. "ஏய் நான் சண்டைக்கு போலடி, ஒண்ணும் பிரச்சனை இல்லடி. இனிமே எந்த சண்டைக்கு போமாட்டேன், எந்த பஞ்சாயத்துக்கு போமாட்டேன், போதுமா?" நம்ம கலை மறுபடியும் சொல்றாங்க, "கடைசியா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. நீ இனிமே எந்த பஞ்சாயத்துக்கு போற மாரி இருந்துச்சுன்னா, என்னை இப்படியே விட்டுரு. நானும் என் பிள்ளையுமாவது நிம்மதியா வாழுவோம்னா." "இல்ல, எந்த பிரச்சனையும் போமாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க கல்யாணம் முடிச்சிடுறாங்க. நம்ம காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்காரு. "டேய் திலீப் எங்கடா, திலீப் எங்கடா? நேத்து ராத்திரி வரைக்கும் இங்க தான்டா, காலையிலேருந்து என் கண்ணிலேயே படல, செய்யலடா." "இல்லண்ணே இந்த வந்துருவாரு, இங்க தானே இருந்தாரு, ஆள காணோம்ண்ணே" அப்படின்னா, தாலி கட்டினதுக்கு அப்புறமும் கேட்கிறாரு. சாப்பிட போறப்பயும் கேட்டா, "எங்க இருக்காருன்னே தெரியல, ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு" அப்படிங்கிறாரு வெங்கட். நம்ம ரவியும் கண்ணனையும் கூப்பிட்டு இங்க எஸ்பி எஸ்ஜேஸ்வரியா பேசுறாரு. "இன்னைக்கு காலையில ஒரு சின்ன சம்பவம் ஆயிப்போச்சு, அதுக்காக தான் உங்கள்ட்ட ஒரு சின்ன உதவி வேணும்" அப்படின்னு கேட்டா, என்ன நடந்துச்சுன்னா,
நம்மளுக்கு சுதாகர் விசாரணைன்னு சொல்லிட்டு இந்த திலீப்புங்கிற பையன் காளியோடயே இருப்பான்ல, அவன கூட்டிட்டு போனா, அங்க வச்சு எதிர்பாராம அவன் செத்து போயிட்டான். வேணும்னு பண்ணல. ஆனா செத்து போயிட்டான். அவனோட பாடிய வாங்க மாட்டேன்னு குடும்பம் ஃபுல்லா போராடிக்கிட்டு இருக்கு. காளி ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் இங்க பாடிய வாங்கிட்டு போயிருவாய்ங்க. நீங்க சொன்னா காளி கேட்பான். கொஞ்சம் அவன்ட்ட பேசி சொல்லுங்கன்னா, சரி ரைட்டு உங்களுக்கு நாங்க உதவி செய்றோம்னா, எங்களுக்கு என்ன? அப்படின்னு கேட்டா, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் செய்றேன்னு கேட்டா, எங்களுக்கு அந்த ரோட் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது வேணும். நம்ம சுதா டென்ஷன் ஆயிட்டு, சார் எனக்கு தெரியும் சார் இவங்க அங்க சுத்தி, இங்க சுத்தி இங்க தான் வந்து நிப்பாய்ங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார்ன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா, டேய் நீ அடிச்சு கொன்னதுக்கு நீ மட்டும் தான் உள்ள போவேன்னு சொல்லி நினைக்கிறியா? உன் வேலை தான் போகும்ன்னு சொல்லி நினைக்கிறியா? என்னையும் கூப்பிட்டு வச்சு ஆப்படிப்பாய்ங்க. அதுக்கு அதான் பேசிட்டு இருக்கேன். சார் நீங்க தானே சார் அடிக்க சொன்னீங்க. நான் அடிக்க சொன்னேன், அடிச்சு கொல்ல சொன்னேனா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அந்த ரோட் கான்ட்ராக்ட் தானே, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அங்க பெரியவருங்கிறவர்ட்ட பேசுறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெரியவரு. பெரிய பதவியில இருக்காரு. ஏய் என் மாப்பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த ரோட் கான்ட்ராக்ட் தானே, அது மேல அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கண் இருக்குன்னு சொல்லி தெரியும். நேரம் பார்த்து அடிக்கிறாய்ங்க. என் மாப்பிள்ளைய எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீ வேலையை காப்பாத்தி விடு அப்படின்றாரு. சுதாகரோட மாமனார் தான் அந்த பெரியவரு. நம்ம வெங்கட்டுக்கு திலீப் இறந்துட்டாருங்கிற விஷயம் தெரியும். டேய் ஆனா கல்யாண வீடு, காளிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத. நம்ம ரவியும் கண்ணனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மில்லுக்கு போற வழியிலேயே நம்ம கண்ணே சொல்றாரு, இப்படி கேட்டோன்னே இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குன்னு இருந்தா ஏதாவது பெருசா கேட்டுக்கலாமேப்பா. ஏய் நேரம் ஆக ஆக ரேட்டு கூடும். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. பிரியாணி சொல்லு சாப்பிட்டு தூங்குவோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மில்லில் போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. இங்க நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக போய் அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு நம்ம எஸ்டி சரியா நேராக இங்க மில்லுக்கு வராரு. கண்ணா என்ன கண்ணா அப்படி அப்படியே இருக்கு எல்லாமேவும். இன்னும் காளிகிட்ட பேசலையா நீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்தாங்க சார் எங்களுக்கு இந்த ரோட் கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தா, இது காலையிலேயே சொல்லியிருக்கலாம் இல்லைனா? சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் காலையில் என்னமோ சொல்றதுக்கு தோணலை அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆகிட்டு வராரு. அங்கே நம்ம பெரியவர் எஸ்பிக்கு ஃபோன் அடிச்சா, கேட்டுக்கோ என் மாப்பிள்ளைக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரக்கூடாது. நேரம் ஆக ஆக விஷயம் வெளியே போணுச்சு, என் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆனிச்சுன்னா நான் நேரில் வந்தேன்னா நீ என்னை பார்க்க வேண்டியது வந்துடும். அதுக்கு முன்னாடி எவன் கையை காலை பிடிப்பியோ எனக்கு தெரியாதுன்னா நான் பார்த்துக்கிறேன். எவன் காலில் விழுந்தாவது நான் இந்த விஷயத்த முடிக்கிறேன் அப்படின்னு இங்கே நேராக காளியை பார்க்க வராரு. நம்ம காளியும் கலையை மட்டும் தனியாக ரூம்குள்ள கூப்பிட்டுட்டு நம்ம காளிட்ட விஷயத்த சொன்னால் அவர் டென்ஷன் ஆகிட்டு வெளியே விட்டுங்கடாங்கிறாரு. கலை அப்படியே சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் பொருடா செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தோம்னா, ஏய் வேணும்னு நடக்கலடா, எதிர்பாராம பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்டா அப்படின்னா இதை செஞ்சது எவனோ அவனை வர சொல்லுனா, நம்ம சுதாகரை வர சொல்றாங்க. வந்த உடனே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுனா, ஏய் காலையில் நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம். டீ கடையில் டீ குடிக்கும்போது எதிர்பாராம அவன் மேலே திரும்புறப்ப டீ ஊற்றிருச்சு. எல்லாரும் முன்னாடி என்னை டேயின்ட்டான். டேயின்னு சொன்னா லேடிஸ்லாம் இருந்தாங்க. போலீஸை டேயின்னு சொல்லி சொன்னா, அதனால தான் கூட்டிகிட்டு போய் 2 தட்டு தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே எதிர்பாராமனா நம்மளுக்கு காளி டென்ஷன் ஆகிட்டு டேய்ங்கிறாரு. நம்ம சுதாகர் முறைச்ச பார்த்தா, என் மேலே கையை வைடா, கையை வச்சேன்னா உரு தெரியாமல் சல்லி சல்லியாக வெட்டி போட்டுருவேன். உன் மாமனோ உங்கள் அப்பனோ தேடி வைக்கிறதுக்கே 10 நாள் ஆகும்னா, அப்படியே நம்ம எஸ்டி சரியாக கண்ட்ரோல் பண்ணுறாரு பொறுமையார் சுதாகர் அப்படிங்கிற மாதிரியே தோளில் தட்டினோம்னா, நம்ம காளி டென்ஷன் ஆகி அழுகிறாரு. நேற்று நைட்டு வரைக்கும் கூட இருந்தவன் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா எப்படா என்னால் ஏற்றுக்க முடியும், செய்ய முடியும்னா, நம்ம எஸ்பி சொல்கிறாரு, கலை உன் புருஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, ஏன் சட்டையிலேயே கையை வைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு, காளி நீ எதுவும் பண்ண வேணாம், நீ ஓகேன்ட்டேனா போதும், நாங்கள் எல்லாத்தையும் அங்கே பார்த்துக்குறோம், நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா காளியை நம்மளுக்கு ரூமில் காணோன்னா, நம்ம எஸ்பி டென்ஷனே கத்துறது, ஏன்டா மண்டபத்தை சுற்றி ஆள் போட்டிருக்கேன், அவனை ரூம் விட்டு வெளியே வர விட வேணாம்னு சொல்லியிருக்கேன். உடனே நம்மளுக்கு சுதார் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு ஆள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமே அனுப்பிவிடுறாரு. நம்ம ரவியும் கண்ணனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோனை ஆன் பண்ணுறா, இப்போ சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு காளிக்கு ஃபோனை போடுறான்னு. அந்த எஸ்பி எங்களை குடோனில் அடைச்சி வச்சுட்டான். காளி இந்த விஷயத்தை எதையுமே உங்ககிட்ட சொல்ல விடாமனா நான் பார்த்துக்கிறேன், நான் ஆட்களை அனுப்புறேன்டா, நீ இன்னைக்கோட சுதாகரை முடிச்சிடுறா அப்படின்னு நம்ம ரவி ஸ்கெட்ச போடுறாரு. அங்கே அந்த பெரியவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் பூரா ஆட்களை போட்டிருக்கேன், செஞ்சிருக்கேன்னு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. டேய் அந்த காளிங்கிறவரோட குடும்பம் எங்கடா இருக்குன்னா, மொத்த குடும்பமும் இப்போ மண்டபத்தில் தான் இருக்குது, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு வண்டியை விட வேணாம், நேராக மண்டபத்துக்கு வண்டியை விடுறா அப்படின்றாங்க. அதே சமயம் நம்ம காளிக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நம்ம வெங்கட் தான் பேசுகிறாரு. அண்ணே நம்ம மொத்த குடும்பமும் மண்டபத்தில் தானே இருக்குது, பெரியவர் நேராக மண்டபத்துக்கு போகிறாருனே, ஒருவேளை இங்கே நம்ம இறங்கினா நம்ம குடும்பத்துக்குன்னா இறங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்கிறாரு. நம்மளுக்கு அங்கே சுதாகரோட ஆளுக்கு 50 பேரையும் போலீஸ்லேருந்து ஒருத்தையும் விடாமல் சுட்டுட்டு நேராக உள்ளே போனோம்னா,
நம்ம சுதாகர் மிரண்டு போய் கத்துறாரு நம்ம பெரியவர்கிட்ட. ஐயா இங்க பாருங்க வந்துட்டாங்க, கதவை உடைச்சிட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல மாமா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சுதாகர் கிட்டக்க வந்து கன் எடுத்துட்டு சுட போனவரு, மாமா என்னை சுட போறான் மாமா, அவன் மொத்த குடும்பத்தை விடாத மாமா, செய்யாத மாமான்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டு இருந்தா, டக்குன்னு கன்னை உள்ள வச்சுட்டு வாங்க சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மாமா சரண்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா மாமானா, என்னடா சொல்ற? ஆமா மாமா எதுவுமே பண்ணா சரண்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா மாமா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நேரா எஸ்பிக்கு போனை போடு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு வண்டி விடுறான்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் நேரா எஸ்பி ஆஃபீஸ்க்கு வண்டி விடுறாரு. அங்க நம்மளுக்கு காளி வந்தோம்னா ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ஒய்ஃப் வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டையை அழகா மடிச்சு உள்ள வச்சுட்டு வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டுட்டு கையில ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு நேரா உள்ள போறாரு. அங்க நம்ம பெரியவர் எஸ்பிட்ட சொல்றாரு, அவன் வந்த உடனே அவனை மட்டும் என்கிட்ட விட்டுரு, ஊர் பேர் தெரியாத அனாத பையன், அவனை பார்த்து என் மாப்பிள்ள அழுகிற அளவுக்கு ஆக்கிட்டான்ல, அவன் எனக்கு வேணும்னு சொன்னா. அங்க நம்மளுக்கு மஞ்சப்பையோட அவன் ஆட்க மொத்தம் உள்ள வந்தோடனே, ஏய் அந்த மஞ்சப்பையில என்ன இருக்கு, காளி அந்த மஞ்சப்பையை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி வாங்கிட்டு அந்த மஞ்சப்பையை டேபிள்ல கொட்டினா, அதுல இருந்து ஏதோ நம்மளுக்கு பைப்பு மாதிரிலாம் இருக்கு, செடி மாதிரிலாம் இருக்கு, குப்பை மாதிரி கொட்டுற மாதிரி இருந்தா டக்குன்னு அதை எடுத்து ஒன்னா சேர்க்கிறாரு. நம்மளுக்கு பெரிய லாங்கண்ண மடிச்சு வச்சிருந்திருப்பாரு. எடுத்த செகண்டுக்கு ஒரே போடா நம்ம பெரியவரை நெத்தி புட்டிலே போட்டாரு. பக்கத்துல அவனோட ஆட்க கத்துனோம்னா டக்குன்னு கன் எடுத்து அவன் காதிலே சுட்டுட்டு, நெத்தி புட்டுக்கும் காதுக்கும் 1 இன்ச்சு தான் கேப்பு. அடுத்து நம்ம எஸ்பியை பார்த்து கண்ணை திறப்புனா, நம்ம எஸ்பி டக்குன்னு ஒரே ஒரு விஷயம் தான் காளி, நீ திலீப்புக்காக கொல்லணும்னா அந்த ரவியையும் கண்ணனையும் தான் கொல்லணும். ஏன்னா திலீப்போட சாவை வச்சு அவங்க தான் கேம் ஆடி மைனிங் கான்ட்ராக்டா வாங்கினாங்க. இப்ப உன்னைய வச்சு பெரியவர் இடத்தையே பிடிச்சிட்டாங்க. நீ பொய் சொல்றேன்னு சொன்னோம்னா போனை போடு, வர சொல்லு, இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் காளி அப்படின்னு சொன்னா. அங்க நம்ம வெங்கட் வராரு. ஏய் வெங்கட், திலீப் இறந்தது உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டா, அண்ணே காலையிலே தெரியணே, பெரியப்பா தான் சொல்லியிருந்தாரு கல்யாண வீடு காளிட்டு எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டுனா. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கிருந்து நம்ம காளி வெளியே போயிட்டாரு. வெளியே வந்துட்டு இருக்கும்போது சுதாகர், டேய் எங்கடா அவன் அப்படின்னு உள்ள வந்தா, இங்க டேய்ன்னு எல்லாம் சொல்லாதடா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு அதே கண்ணை வச்சு நம்ம சுதாகரையும் போட்டு தள்ளிட்டாரு. நம்ம காளி வெளியே வந்து உட்காந்துருந்தா, இங்க நம்மளுக்கு ரவியும் கண்ணனை வந்துட்டாங்க. வந்தோடனே எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துட்டு, எஸ்பி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன அதிகபட்சம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வருமா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கண்ணே சொன்னா. ரவி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்ல வந்தா நம்ம கண்ணே, ரவி இல்லை சார் பெரியவர், இனிமே அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வெங்கட் வேகமாக வெளியே ஓடியாந்து நம்ம காளிகிட்ட சொல்றாரு, அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்ணே, கண்ணே என்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிருச்சு, உனக்கு பதிலாக என்னைய சரண்டராக சொல்லிருச்சுனே அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நான் என்னென்ன சொல்லனா ரொம்ப நன்றின்னு சொன்னேன்னு சொல்லிடுன்னு அதோட தான் நம்ம காளி இவங்களை விட்டு விலகி போனது. இப்போ நம்மளுக்கு காமிக்கிறாங்க மறுபடியும் தெரியாத நம்பர்லேருந்தே கலைக்கு அதே நம்பர்லேருந்து அடித்தோம்னா டக்குன்னு அமைதியாக இருந்தவங்களே நம்ம காளி நீ தானே பேசுறதுனா, நான் தான் பேசுகிறேன், உன் வாய்ஸ் சரியாக கேட்கலனா, எங்கடா இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, செய்கிற, யாரா அது, திடீர்னு நீ திருவிழாக்கு வர சொன்னது செய்ய சொன்னதுன்னா, நீ திருவிழாலே இரு, யார் எங்கே கூப்பிட்டாலும் போகாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இங்கே நம்ம எஸ்ஜே சூர்யா அந்த திருவிழாக்கு பின்னாடி இருக்க செட்டில் வந்து தேடி பார்க்குறாரு. அங்கே காணோம் சொன்ன உடனே, ஏய் காளியோட ஃபேமிலியை தூக்குங்கடா அப்படின்னு சொன்னவர் டக்குன்னு, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா அந்த ஷெட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கூரை ஷெட் இருக்கு. அங்கே உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா, சார் இப்போதான் சார் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு சொன்னோம்னா, அப்போ தான் பார்க்குறாரு அங்கே ஷெட்டுக்கு அடியிலேயே நம்மளுக்கு அங்கே ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ காளி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான், அவன் குடும்பத்தை விட்டுருங்க பார்த்துக்கலாம். இங்கே கண்ணனையும் அவன் ஆட்களையும் மொத்தமாக லாக் பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பா ரவி எங்கடா இருக்கான் செய்கிறான்னு கேட்டா, சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், பழி வாங்குறதுனால எங்களை கொடுறதுனால என்ன கிடைக்க போகுது, நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன்னா, என்னடா தருவேன், உங்கள் அப்பன் தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு காளி வந்துட்டாரு. காளியை கரெக்டாக பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெங்கட் நேராக இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பெரியப்பா காளியை மாட்டிக்கிட்டான் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஏதோ தப்பாக தெரியுது, எனக்கு என்னமோ தெரியல, வண்டியை யூட்டர்ன் போடு, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஆனால் என் பையனுக்கு ஏதாவது ஒன்றுனா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் குடும்பத்தில் இருக்க ஒருத்தனையுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எஸ்பி காளி கிட்டக்க வர்றதுக்கு முன்னாடியே, ஏய் நல்லா செக் பண்ணியா அப்படின்றாரு. செக் பண்ணிட்டேன் சார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மால் தான், இருந்தாலும் லைட்டா காளி எப்படியாவது ரவி எங்கே இருக்கான்னு கேட்டு எனக்கு சொல்கிற, இவனை நான் முடிச்சுட்டு அவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், முடிச்சா 2 பேரையுமே முடிக்கணும், பாதியை முடிச்சிட்டால் மீதியை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு இவரையும் சேர்த்து உள்ள போட்டு லாக் பண்றாங்க.
அங்க யாருக்குமே தெரியாத மாரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து சைஸா நம்ம காளிட்ட மட்டும் ஃபோன குடுத்துட்டு போனா, வேகமா நம்ம காளி ஃபோன் எடுத்து அடிக்கிறாரு. கண்ணன் கேட்கிறாரு, "யாருக்குடா ஃபோன் அடிக்கிற?" செய்றேன்னா, "உங்கள நம்பி வந்ததுக்கு என் குடும்பம் என்னாச்சுன்னு தெரியலடா. அதுக்காக தானா, நீ ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ட ஃபோன் குடு" அப்படின்னு சொன்னா, "இந்தா ஃபோன் அடி. ஃபோன் அடிச்சு அப்பாட்ட பேசி எப்படியாவது நம்ம இங்க இருக்க இடத்த சொல்லி காப்பாத்த சொல்லுன்னு" சொன்னா, இங்க இருந்து அப்பாக்கு ஃபோன் அடிச்சா அது பிரச்சனை. நான் ஃபோன் அடிச்சு யார்ட்ட பேசணுமோ பேசிக்கிறேன்னு அவங்க அம்மாக்கு அடிச்சு பேசுறாரு. "தம்பி என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற? எப்படி மாட்டிக்கிட்ட நீ? ஆனா உன் கூட இருக்க எவனோ ஒருத்தன் தான்டா உன்னைய காட்டிக் குடுத்துருக்கான்னு" சொன்ன உடனே, நம்ம கண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. "டேய் மரியாதையா உண்மை சொல்லுங்க. என் கூட இருக்கிறது நீங்க 3 பேர் தான். 3 பேர்ல யார்றா சொன்னதுன்னா, அண்ணே எங்களையே ஏன்னே சந்தேகப்படுற? காளிய சந்தேகப்படலாம்லண்ணா? அவனுக்கே நான் எங்க இருந்தேன்னு தெரியாதுடா. இப்பதான்டா தெரியும். நீங்க யாரோ ஒருத்தன் தான்டா சொல்லியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, வெளிய நம்மளுக்கு பயங்கரமா பாம்பு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. கன்னு ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டோம்னா, நம்ம ஆளுக்க தான். மாணிக்கத்தோட ஆளுக்க தான். வந்துட்டாங்கன்னு சொல்லி நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போதே, நம்மளுக்கு டாப்பு டாப்பு டாப்புன்னு கன் சவுண்ட் பயங்கரமா கேட்குது. இங்க நம்மளுக்கு வந்து எல்லாரையும் கழட்டி விட்டோம்னா, "எல்லாரையும் கழட்டாத" அப்படின்னு காளிய மட்டும் கழட்டி விட்டோனே, மீதி 3 பேரையும் கன்ன வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறாரு. "உங்கள்ல எவனோ ஒருத்தன் தான்டா இங்கிருந்து இன்ஃபர்மேஷன சொன்னதுன்னு." "எஸ்பி எங்கடான்னா?" "அந்த ஆளுக்கு குண்டடி பட்டுருச்சுண்ணே. இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டானே. எங்க போனான்னு சொல்லி தெரியலண்ணா. ஒருத்தனையும் உயிரோட விடாதீங்கடா. அம்புட்டு பேரையும் போட்டு தள்ளுங்கடா. அந்த எஸ்பிய கொல்லாம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்டான்னு." அங்க நம்மளுக்கு எஸ்பிய ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காய்ங்க. "காளி இந்தா இந்த கன்ன புடி. பாதிய முடிச்சுட்ட. மீதிய முடிச்சு குடுத்துட்டு போயிருன்னு" சொன்னா, நம்ம எஸ்பிய தேடுற மாரி தேடிட்டு இருக்காரு. அங்கன எஸ்பி உள்ள குண்டடிபட்டு இருக்கத பார்த்தோனே, "காளி எப்படியாவது என்னை இங்கேருந்து காப்பாத்திரு. அதுக்கப்புறம் எதுவுமே உன் பேர் வெளிய வராம, இவங்க 2 பேரும் என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அவைங்க ஆள்க யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஜீப்ல கரெக்ட்டா ஏத்தி விட்டாய்ங்க. அந்த ஜீப் கரெக்ட்டா போகும்போது, இவர் அங்கிட்டு சம்மந்தமில்லாத இடத்துல போய் நிக்கிறாரு. ஆனா, அந்த ஜீப் கவுந்துருது. இவங்க மொத்த பேரும் வந்து அந்த எஸ்பிய தூக்கிட்டாய்ங்க. "டேய் வாடா, எஸ்பிய தூக்கியாச்சு காளி. இவன தூக்கி நம்ம வண்டியில ஏத்துறோம்னா" ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நம்ம எஸ்பி. ஆனா, எதுவுமே சொல்ல முடியாம காளி சைலன்ட்டா அவர கார்ல ஏத்துனோம்னா, பின்னாடியே ஜீப்ல நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு, "வாடா எல்லாரும் போவோம்ன்னு" சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ரவி இங்க கண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, "கண்ணா என்னாச்சுன்னா?" "அப்பா அவைங்க ஆள்க எல்லாரையும் போட்டாச்சு. எஸ்பிய தூக்கி போட்டு கார்ல ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன்னா, காளி எங்க இருக்கான்? காளிட்ட ஃபோன குடுன்னா." "காளி இதுவரைக்கும் நீ செஞ்சது போதும். இதுக்கு மேல நாங்க எங்க ஆளுங்கள வச்சு பார்த்துக்குறோம். நீ அப்படியே இங்கேருந்து இறங்கி போயிடுன்னா." "ஆ சரிங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன்ட்ட ஃபோன குடுத்துறாரு. ஆனா, நம்ம காளி இறங்காம அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. என்னடா பண்றதுன்னு சொல்லி தெரியாம, நம்ம கண்ணன் கேட்குறாரு, "ஆமா காளி உன்னைய அப்பா சொன்னாரா?" ஆமா சொன்னாரு." போற வழியில கொஞ்சம் தூரத்துல நான் இறங்கிக்கிறேன்." "வேண்டாம் ஜீப் அப்படியே நிப்பாட்டுங்கடா" அப்படின்னு வண்டி நிப்பாட்டுனோனே, "காளி நீ இறங்குன்னு" சொல்லிட்டு இறங்குன உடனே, "டேய் காளிய சுத்து போடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டுட்டு, "ஆமா உண்மைய சொல்லு. நீ தானே அந்த எஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்த?" "டேய் கண்ணா தேவையில்லாம பேசாத. கிளம்புடி இங்கேருந்து. நான் கிளம்புறேன்னா." "ஏய் அவன கிளம்ப விடாதீங்கடான்னு" சொல்லிட்டு எஸ்பியோட ஃபோன அன்லாக் பண்ணி கொண்டு வாங்கடான்னு, அந்த ஃபோன்ல நம்மளுக்கு காளியோட புது நம்பர் இருக்கான்னு சொல்லி பார்த்தா, இருந்தத பார்த்த உடனே, "அப்ப நீ தான அம்புட்டையும் பண்ணதுன்னு" சொல்லி சொல்லும்போது, அங்க இருக்க அத்தன பேரையுமே சரமாரியா வெட்டி வீசுறாரு. நம்ம கண்ணனோட கைய துண்டா வெட்டுனோம்னா, மீதி பேர் ஒருத்தன் கூட உயிரோட இல்லாம, பெரியவர்ட்ட எவனுமே இன்ஃபர்மேஷன் சொல்லாத அளவுக்கு அத்தன பேரையும் போட்டு தள்ளிர்றாரு. கடைசியா வந்து நம்ம கண்ணனையுமே சுட்டு காலி பண்ணிடுறாரு. நம்ம எஸ்.ஜே. சூர்யா ரத்த வெள்ளத்துல சொல்றாரு, "காளி இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம். நீ போயிடு. ரவிய நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது என்னைய மட்டும் காப்பாத்தி விட்டுட்டு போயிடு. உன் பேர் வராத அளவுக்கு எல்லாத்தையும் நானே முடிச்சு விட்டுறேன்னு" சொன்னா, அப்படியே நம்மளுக்கு அங்க இருந்து இங்க நேரா வீட்டுக்கு நம்ம காளி வர்றத காட்டுறாங்க. காளி வந்த உடனேவே கலைட்ட கேட்குறாங்க, "ஆமா வெங்கட்ட வர சொல்லியிருந்தேனே, அவன் எங்க?" "அதெல்லாம் இருக்கட்டும். உன் சட்டையில என்ன ரத்தம்? உண்மைய சொல்லு. எஸ்பிய போட்டியா? பாவி! கொன்னுட்டியா? கொலைகார பாவின்னு" சொல்லி சொன்னோம்னா, எஸ்பி இல்ல கண்ணன. அவங்க மிரண்டு போய், "என்னடா சொல்ற? கண்ணன கொன்னுட்டியா? அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு. நம்ம மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு கரெக்ட்டா ஃபோன் வருது. பெரியவர் இங்க தான் வந்துட்டு இருக்காரா வீட்டுக்குன்னா, நம்ம கலை எதுக்கு வராரு? என்னாச்சுன்னா, என்னன்னு சொல்லி தெரியல. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொறு. நான் குளிச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு டக்குனு பாத்ரூம்குள்ள போனா, பாத்ரூம் கதவு உள்ள லாக் ஆயிருக்கு. டக்குனு தட்டிட்டு, "வெங்கட்டு" அப்படின்றாரு. அண்ணே இந்தா வந்துட்டேனே" அப்படின்னு சொன்னா, நம்ம கலை மிரண்டு போய் அப்படியே அரண்டு போய் உட்கார்றாங்க. "அண்ணே எங்கண்ணே இருந்த? எப்பண்ணே வந்த? நீ பேசின எதுவுமே கேட்கலையேண்ணே, செய்யலையேண்ணே." "எதுவுமே கேட்கலையாடா? எதுவுமே கேட்கலையா வெங்கட்டுன்னு" சொன்ன செகண்டுக்கு நம்ம வெங்கட் ஓடுறாரு. விடாம நம்ம காளி விரட்டி போய் வெங்கட்ட அடிச்சு அவரோட மூஞ்சி அப்படியே நம்மளுக்கு தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்க போறவரு, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டு, "டேய் கொன்றுவேன் இந்த விஷயத்த வெளிய சொன்னேன்னா"
போயிரு இங்கிருந்து அப்படின்னா அவருக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு. மறுபடியும் வலிப்பு வந்திருந்தா, டேய் உசுர விட்டுறாதடா, வெங்கட் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க வீட்டுக்கு வராரு தண்ணி எடுத்துட்டு போலான்னு. ஆனா தண்ணி எடுத்துட்டு போலான்னு வரும்போது பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு பெரியவரோட வண்டி வந்துருச்சு. அதுல அவர் குடும்பத்தையே கொண்டு வந்து இறக்குறாரு. கலை, கோச்சுக்காதம்மா. ஒரு 1 மணி நேரம் மட்டும் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நான் உங்கள சேஃப்ட் பண்ணிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காளி, நீ வாடா அப்படின்னு காளிய கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்புறாரு. ஏய், கண்ணு எங்கன்னே தெரியலடா. கண்ணு ஃபோனுக்கு அடிச்சுட்டே இருக்கேன். ஃபோன் நாட்டு சப்பிலே போயிட்டு இருக்குடா செய்யுதுடா அப்படின்னு சொல்லும்போதே, இங்க கலை கை கால்லாம் நடுங்கி போயிருக்காங்க. நடுங்கிக்கிட்டவும், காஃபி சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் போட்டு தரவா? பூஸ்ட் போட்டு தரவா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீஜாக்கு ஏதோ சந்தேகம் வந்து வெளிய ஏதோ நாய் குலைக்குதுன்னு வந்து பார்த்தா, அங்க ஒரு வண்டிய பார்த்து நாய் குலைக்குது. டக்குன்னு கிட்டக்க போகும்போது நம்ம கலை வந்து, "அம்மா கூப்பிடுறாங்க. உள்ள வாங்க ஸ்ரீஜா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஸ்ரீஜா உடனே அவங்க அப்பா கடிக்கிறாங்க. "அப்பா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குப்பா. அந்த காளிக்கும் நம்ம அண்ணன் காணாம போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குப்பா. அண்ணனோட வண்டி இங்க தான்ப்பா நிக்குது. ஆனா அங்க என்னைய போ விட மாட்டேங்கிறாங்கப்பா. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குப்பா. காளிய நீங்க விடாதீங்கப்பான்னு" சொன்னா, நம்ம காளிய கேட்கிறாரு. "காளி, கண்ணு எங்க காளி? உண்மைய சொல்லு காளின்னா." அவர் அப்படி அமைதியா இருந்தா, "அப்ப உனக்கு தெரியும் கண்ணே என்னானான்னு" சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு இங்க நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வராரு. ரணகளமா அவர அடிச்சு போட்டோம்னா, நம்ம கலை கதறிட்டு வெளிய வராங்க. நம்ம ஸ்ரீஜா கலைய அடிச்சுட்டு, "எங்க அண்ணன எங்கடா? எங்க அண்ணன எங்கடா? அந்த வண்டிய திறந்து பார்றான்னா." அந்த வண்டிய உள்ள திறந்தா ரத்த வெள்ளத்துல நம்ம எஸ்.ஜே. சூர்யா கிடக்குறாரு. அவர் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இங்க நம்ம ரவிட்ட சொல்றாரு, "நீ காளிய வச்சு என்னைய போடலான்னு முடிவு பண்ண. ஆனா காளி உன் பையனையே கையு தனியா, காலு தனியா வெட்டிட்டு என் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னுட்டான்." அத கேட்டோனே இவர் மிரண்டு போயிடுறாரு. "ரவி, இப்பயும் உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். நீ, காளிய, அவன் குடும்பத்த என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எந்த விஷயமும் வெளிய வராம நான் பார்த்துக்கிறேன். உன்னை இதோட எந்த கேஸுமே இல்லாம விட்டுர்றேன். என்னையும் நீ விட்டுரு." அப்படின்னு சொன்னோம்னா, டப்பு 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 டப்புன்னு எஸ்.ஜே. சூர்யாவ கன் எடுத்து சுட்டு சர்ற மாரியா காலி பண்ணிடுறாரு. அடுத்து இங்க காளிய டப்புன்னு கையில சுட்டோம்னா, நம்ம காளி டென்ஷன் ஆயிட்டா அப்படியே ரவிய சவத்தோடு ஏத்தி பிடிக்கிறாரு. சுத்தி இருக்க அத்தனை பேர் அடி அடின்னு அடிச்சாலும் அவர் கை கொஞ்சம் கூட அசையவே இல்ல. நம்ம ரவியோட ஒய்ஃப் அப்படியே கதறி அழுகுறாங்க. "காளி, நீயாடா இப்படி விட்டுருடா அவர, விட்டுருடா அவரன்னு" அழுதோம்னா, அத பார்த்த உடனே அப்படியே கண்ண கலங்கிட்டு அப்படியே கைய எடுத்துடுறாரு. ஆனா இவரோட ஆட்கள் பூரா நம்ம காளிய அடி அடின்னு அடிச்சா, நம்மளுக்கு பழைய தூள்பட பாட்டு "மதுரவே இருந்தானே" அப்படின்னு போடுறாய்ங்க. பொய்யால அத்தனை பேரையும் அடி வெளுத்து எடுக்குறாரு. அடிச்சு சண்டை போட்டு தள்ளும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, கவரோட ஏதோ நிக்கிற மாரி இருக்கு. அந்த இடத்துல போய் விழுந்த உடனே, நம்ம காளி டக்குன்னு அங்க இருக்க ஏதோ ஒண்ண எடுத்து அப்படியே கால்ல சொருகிட்டு அடி அடின்னு அத்தனை பேரையும் அடிச்சோம்னா, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அடிச்சு கழுத்துல கயற போட்டு நெருக்கி காளி சாகறதுக்கு முன்னாடி, நம்ம ரவியும் கண்ணனோட அம்மாவும் கேட்குறாங்க, "டேய், என் பையன் பொணமாவது எங்க இருக்குன்னு சொல்லி சொல்றானா?" அவர் அப்படியே ஏதோ சொல்ல வராரு. "ஒரு நிமிஷம் விடுங்கடான்னா." அவர் சொல்றத கேட்டுட்டு, "ஐயா, உங்கள நான் மன்னிச்சு விட்டுறேன். மரியாதை நீங்க இங்கேருந்து கிளம்பி போயிருங்கன்னு சொல்லி உங்கள சொல்றாயான்னா, அவன விடாதீங்கடா, அவன கொல்லுங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு உசுருக்கு போராடிட்டு, "உன் பையன் பொணத்த பார்க்கணுமா? உன் பையனையே பார்க்கணுமா?" அப்படின்னு சொன்னா, "டேய் விடுங்கடா, விடுங்கடா அவன. என் பையன் பொணம் எங்கடா இருக்கு? சொல்றா, தயவு செய்து சொல்றா." அப்படின்னா, அப்படியே மெல்ல நகண்டு நகண்டு போயி, அங்க இருக்க சோடா பாட்டில் எடுத்துட்டு அப்படியே சாஞ்சுட்டு குடிச்சுட்டு, "அங்க பார்" அப்படின்னு கைய காட்டுனா, அந்த கவர் போட்டிருந்தது ஒரு வண்டி. எல்லாரும் வேவேமா நம்மளுக்கு வண்டி கிட்டக்க போனோம்னா, அந்த வண்டிக்குள்ள இருக்க இரும்பு பெட்டிய திறந்து பார்க்குறாய்ங்க. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள இருக்கிறது பூரா கண்ணி வெடி. இங்க அப்படியே காமிச்சோம்னா, அந்த கண்ணி வெடிக்க கட்டின கம்பிய தான் இவர் கால்ல சொருகிட்டு இங்கிட்டு தனியா வந்து விழுந்து கிடக்குறாரு. அந்த கம்பிய கையில இருந்து அப்படியே இழுத்தவரு, மொத்த வண்டி வெடிச்சு சிதறுது. இவங்க எல்லாம் சல்லி சல்லியா தெறிச்சு போய் விழுந்துட்டாய்ங்க. நம்ம காளி அப்படியே ரத்த வெள்ளத்துல நடக்கும்போது, அந்த அம்மாட்ட மட்டும் போய், "மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு என் குடும்பம் முக்கியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அவங்க மொத்த குடும்பமும் அங்கருந்து கிளம்பி ஊர விட்டு பஸ்ல போற மாரி காமிக்கிறாங்க. அந்த பஸ்ல போகும்போது டக்குன்னு நம்மளுக்கு இன்னொருத்தவங்களும் பஸ்ல வந்து ஏறுறாய்ங்க. அது யாருன்னு பார்த்தா, முதல் சீன்ல எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க. வந்து ஏறும்போது அவரோட பொண்டாட்டி புள்ளையும் உள்ள தான் இருக்கு. "ஏன்டி இப்படி பண்ணுன? நான் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா, நேரா நீ பெரியவர் வீட்டுக்கா போவ?" "ஆமா, நானாவது பெரியவர் வீட்டுக்கு போனேன். என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ரோட்ல வரும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். ஒரு அண்ணன் தான் என்னைய ஆட்டோல ஏத்தி விட்டாரு. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனுச்சுன்னா, நீ எஸ்பி ஆஃபீஸா போவேன்னு" காமிச்சா, அங்க பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளைய காட்டுறாங்க. அந்த சின்ன பிள்ளை கரெக்ட்டா பார்த்து நம்ம விக்ரம சிரிக்குது. ஏன்னா, நம்ம விக்ரம் தான் மயங்கி விழுந்த இவங்கள ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு,
அந்த சின்ன பிள்ளைகிட்ட இவர் பிள்ளைக்கு வாங்கின காத்தாடியை கையில் கொடுத்து விட்ருப்பாரு. அட பாவிகளா! எதுவுமே ஆகாம ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு இவ்வளோ பெரிய ரணகளமாக்கி இத்தனை பேரை சாகடிச்சு கொய்யால அப்படியே நம்மளுக்கு இந்த பார்ட் 2 முடிச்சிட்டாங்க நண்பா. இந்த படம் மட்டும்தான் பார்ட் 2 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்ட் 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு படம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே பார்ட் 2 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் அந்த படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் ஆகல. அந்த படம் உண்மையிலே வேற லெவலில் செம்ம ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ்லலாம் மிரட்டி விட்ட மாதிரி ஒரு தரமான த்ரில்லர் மூவியாக இருக்கும். அந்த படத்தோட கதையை அடுத்த வீடியோவை உங்களுக்கு போகிறேன் நண்பா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க.